கிச்சன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் வழுதாரடியில் உள்ள ஆதி திராவிடர் மேல்நிலை பள்ளியை ஆய்வு பண்ணுறதுக்காக வந்தோம். இங்கே இருக்கிற இந்த பள்ளியில் கூடுதலாக கட்டிடங்கள் வகுப்பறைகள் கட்டப்பட்டுருக்கு. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 170 மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு கூடுதலான வசதியை பண்ணித்தரணும், வகுப்பறைகளை கட்டித்தரணுங்கிறதுக்காக இப்போ இருக்கக்கூடிய இந்த 8 கிளாஸ் ரூமுக்கு இன்னும் கூடுதலாக இன்னொரு 10 கிளாஸ் ரூம் கட்டுறோம். இது இல்லாமல் ஒரு லேப், அதையும் அந்த வசதியும் நம்ம கொடுக்குறோம். கிட்டத்தட்ட இது 3 கோடி ரூபா மதிப்பீட்டில் இங்கே இருக்கிற கட்டிடம் சிறப்பான முறையில் கட்டப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு போகலாம் தான் வந்தேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்னும் பணியை துரிதப்படுத்த சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் விரைவாக முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆதிதிராவிட பள்ளிகள் மாணவர் சேர்க்கை குறைஞ்சிருக்கு. கடந்த 4 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 20% குறைஞ்சிருக்கு. உள்கட்டமைப்பு சரியில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆசிரியர் பற்றாக்குறையும் இருக்குன்றது இல்லை நல்லபடி. இப்போ இந்த பள்ளி கூட பாருங்கள், இதில் கூட பள்ளிகள் கிட்டத்தட்ட கம்மியாக இருந்த மாணவர்கள் இந்த தடவை அதிகரிச்சிருக்காங்க. ஒரு சில பள்ளிகளில் அங்கங்கே போன சில பொதுவாக மற்ற பொதுவாக இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கூட அருகாமையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கூட போய் படிக்கிறாங்க. இப்போ கூடுதலான வசதிகள் எல்லா இடத்துலையும் செஞ்சு தந்துருக்கோம். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் நிறைய வகுப்பறைகள், லேப்ஸு, இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே கூடுதல் நிதி கொடுத்து நம்ம அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக வருங்காலங்களில் அதெல்லாம் நோக்கி நல்லபடியாக மாணவ செல்வங்கள் வருவாங்க, படிப்பாங்க. ஆதிதிராவிட நலப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா தரம் இல்லை மாணவர்கள் சேர்க்கைக்கு, அதனால தான் இல்லை தவறு, அது குற்றச்சாட்டு தவறு அப்படிலாம் எதுவும் இல்லை. நல்லபடியாக மாணவர் சேர்க்கை நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அவங்க தேவையான என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்களோ அந்த பகுதிக்கு என்னென்ன தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள், அடிப்படை வசதிகள் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து அதிகப்படுத்திட்டு இருக்கோம். கூடுதலான நிதி ஆதிதிராவிட நலத்துறைக்கு நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கார். தனி கவனம் செலுத்தி மாணவ மாணவிகள், பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எல்லாத்துக்குமே நிறைய உட்கட்டமைப்பு வசதிகள் தரோம். இப்போ கூட கல்லூரி மாணவ மாணவிகள்லாம் பார்த்திங்கன்னா மாடல் ஹாஸ்டலில் தரோம். நிறைய 6 பேர் தங்கி ஒரு ரூமில் பார்த்திங்கன்னா 6 பேர் தங்கிக்கலாம். அதுக்கு தனியான குளியலறை, கழிப்பிட வசதி. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஓடிஎஸ் என்றக்கூடிய அந்த ஓப்பன் டு ஸ்கை என்று சொல்லக்கூடிய அந்த கோர்ட்யார்ட்ஸ், அப்புறம் இண்டிவிஜுவல் பால்கனி, அப்புறம் கற்றல் கற்பித்தல் அறை, அப்புறம் கிச்சன், டைனிங் ஹால், மல்டிபர்பஸ் ஹால், இன்டோர் கேம்ஸ், அப்புறம் வைஃபை ஃபெசிலிட்டி, இது மாதிரி எல்லாமே தரோம். தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக நம்ம அதில் கவனம் செலுத்துகிறோம். 2000க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் அந்த எங்கெங்கே பணியிடங்கள் இருக்கோ அது படிப்படியாக தான் நான் நிரப்பிக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? தேர்தல் வாக்குறுதியில் SC/ST பின்னடைவு காலி பணியிடம் நிரப்புறோம். நாங்கள் இது வரைக்கும் இல்லை பண்ணுவாங்கப்பா, எல்லாம் படிப்படியாக பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக பண்ணுறோம். சரியா சார்? தலைவர் பேர் பின்னாடி இருக்குது, ஜாதி பெயர் பார்த்தீங்கன்னா விலக்கு அளித்து அதே தொடர்ந்து தெரிவிச்சிருக்காரு. என்னது? தெருக்களின் பெயர்கள் ஜாதி பேரில் இருக்கக்கூடாது. இந்த கிராம சபை கூட்டத்தில் கூட சட்டம் போடுறதோட சமூக நீதியாக செயல்படணும்னு சொல்லிட்டு அன்புமணியும் குற்றச்சாட்டு இருக்காரு. எல்லாம் பேர் மாற்றுறதுங்கிறது ஒரு துவக்கம் ஆரம்பிக்குது இல்லையா? அதனால் சமூக நீதிங்கிற அந்த பேர் மாற்றுறது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி தான். நல்லபடியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். தெருவில் ஒவ்வொரு தெருவில் இருக்கிற ஜாதி பேரையும் நம்ம மாற்றுறோம். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்.